வணக்கம். இது சிந்தனை செல்வம். ம். இப்போ நீங்க ஒரு கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரே அளவு, ஒரே மாதிரியான உடல் பலம் இருக்கிற ரெண்டு மீன்களை நாம ஒரு தொட்டிக்குள்ள விடுறோம். சரி. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மீன் ரொம்ப ஆக்ரோஷமா அந்த தொட்டியவே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரும். ஆனா இன்னொரு மீன் தொட்டியோட ஒரு மூலையில எந்த ரியாக்ஷனும் இல்லாம பயந்து போய் சுருங்கிடும். ஆமா, இது நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறது தான். இது ஏன் நடக்குது? ஜெயிச்ச மீனுக்கு பிறவியிலேயே திறமை அதிகமா இல்ல அதிர்ஷ்டமானு கேட்டா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா ரெண்டுமே இல்ல. இது மூளைக்குள்ள நடக்கிற ஒரு ரகசிய ரசாயன மாற்றம். கண்டிப்பா. இது வெறும் மீன்களுக்கு மட்டும் இல்ல, மனுஷங்களுக்கும் ரொம்பவே பொருந்தும். கரெக்ட். தொடர்ச்சியான தோல்விகள் எப்படி மனுஷங்களை முடக்கி போடுது, அதே சமயம் ஒரு சின்ன வெற்றி எப்படி நம்ம மூளையோட மொத்த அமைப்பையும் மாத்தி அமைக்குது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா தேட போறோம். நிச்சயமா. தோல்வியிலிருந்து ஒரு மனுஷனை மாபெரும் வெற்றிக்கு கொண்டு போற அந்த வெற்றியாளர் விளைவு, அதாவது வினர் எஃபெக்ட் எப்படி வேலை செய்யுது, அப்புறம் நம்ம மூளைய வெற்றிக்காக நாமே எப்படி 3 எளிய பழக்கங்கள் மூலமா மாத்தி அமைக்கலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்மளோட இலக்கு. இந்த வெற்றியாளர் விளைவு அப்படிங்கறத வெறும் ஒரு மோட்டிவேஷன் அல்லது உளவியல் விஷயம்னு நாம சுருக்கிட முடியாது. ஓ, அப்போ இதுக்கு பின்னாடி வேற அறிவியல் இருக்கா? ஆமா, இது முழுசா உயிரியல் அப்புறம் மூளையோட ரசாயன மாற்றங்கள் சம்பந்தப்பட்டது. வெற்றி எப்படி மூளைய மாத்துதுன்னு புரிஞ்சிக்க முதல்ல தோல்வி எப்படி மூளைய முடக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது தோல்வி எப்படி நம்மள நகர விடாம பண்ணுதுங்கிறதா? கரெக்ட். விலங்குகள் அப்புறம் மனுஷங்க கிட்ட நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் கத்துக்கிட்ட கையறு நிலை, அதாவது லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னா ஒரு விலங்கு தொடர்ந்து தப்பிக்க முடியாத ஒரு வலியையோ இல்ல தோல்வியையோ சந்திக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்துல அது தப்பிக்கிற முயற்சியே விட்டுடும். தப்பிக்கிறதுக்கு ஒரு தெளிவான வழி கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட அது முயற்சி பண்ணாது. இங்குதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. மூளை ஏன் இப்படி ஒரு முடிவை எடுக்கணும்? அடிப்படையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு உயிரினத்தோட மூளையும் தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கு தானே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. உண்மைதான். அப்படி இருக்கும்போது தப்பிக்க வாய்ப்பு இருந்தும் மூளை ஏன் போராட்டத்தை நிறுத்திக்க சொல்லுது? இதோட பின்னணி என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது மூளையோட பலவீனம் கிடையாது. மாறா இது மூளையோட ஒரு தற்காப்பு உத்தி, அதாவது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லலாம். ஓஹோ, தற்காப்பு உத்தியா? ஆமா. இப்போ காட்டுல ஒரு விலங்கு தன்னை விட பலமான ஒரு விலங்கு கிட்ட மாட்டிக்கிச்சு. தப்பிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைன்னு வச்சுப்போம். அந்த நேரத்துல அது தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தா அதோட உயிருக்கே ஆபத்தா முடியலாம். ஓ, எனர்ஜி வீணாகிடும், பெரிய காயங்களும் ஆகலாம் இல்லையா? எக்ஸாக்டா. அதனால மூளை ஒரு கணக்கு போடுது. இந்த சூழ்நிலையை நம்மால மாத்த முடியாது, அதனால எனர்ஜியை சேமிப்போம், அமைதியா இருக்கிறது தான் இப்போதைக்கு பிழைச்சிக்க ஒரே வழின்னு முடிவு பண்ணுது. அப்போ இந்த உந்துதலை நிறுத்துறதுங்கிறது மூளை போடுற ஒரு எமர்ஜென்சி பிரேக் மாதிரி. கரெக்ட். ஆனா இதுல இருக்கிற பெரிய சோகம் என்னன்னா, சூழ்நிலை மாறும்போது, அதாவது வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த பிரேக்கை எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு மூளைக்கு தெரியறதில்ல. ஆட கடவுளே, மனுஷங்களுக்கும் இதே தான் நடக்குதா? நிச்சயமா. தொழில், படிப்பு இல்லனா உறவுகள்ல நாம தொடர்ந்து சில தோல்விகளை சந்திக்கும்போது நம்ம மூளையும் இதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி பிரேக்கை போடுறது. இனிமே முயற்சி பண்ணி அர்த்தம் இல்லைன்னு ஒரு முடக்கத்துக்கு போயிடுது. அப்போ அந்த முடக்கத்துல இருந்து வெளியே வர மூளையோட அந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு தான் நமக்கு ஒரு சின்ன வெற்றியாவது தேவைப்படுது, சரியா? ஆமா, நீங்க சொல்றது 100% சரி. அந்த மீன்கள் ஆராய்ச்சியில இதத்தான் நிரூபிச்சாங்களா? ஆமா, சம பலம் இருக்கிற 2 மீன்களுக்கு இடையில சண்டை நடக்கும்போது ஜெயிச்ச மீனோட உடம்ப விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ ஒரு ஆச்சரியமான உண்மையை கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? ஜெயிச்ச மீனோட ரத்தத்துல டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனோட அளவு பல மடங்கு அதிகமா இருந்துச்சு. இந்த டெஸ்டோஸ்டிரான் வெறும் மனநிலையை மட்டும் மாத்தல, மூளையோட நரம்பியல் அமைப்பையே மாத்திடுச்சு. மூளையோட அமைப்பையே மாத்திடுச்சா? உண்மையாவா? ஆமா, அந்த மீனோட மூளையில டோபமைன் அபரிமிதமா சுரக்க ஆரம்பிச்சது. இதனால அந்த மீனோட வேகம் அதிகமாச்சு, வலி குறித்த பயம் குறைஞ்சிடுச்சு. அடுத்த முறை அதை விட பெரிய மீன் கூட சண்டை போட விட்டாலும் அது சற்றும் தயங்காம போரிட்டுச்சு. ஓ, அந்த வெற்றி அந்த மீனை உயிரியல் ரீதியாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உயிரினமா மாத்திடுச்சு. அப்போ தோத்த மீனோட உடம்புல இந்த ரசாயனங்கள் எல்லாம் குறைஞ்சு அது இன்னும் ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. இத கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வீடியோ கேம்ஸ்ல வர்ற அந்த பவர் அப் மாதிரி இருக்கு. பவர் அப், அதாவது இப்போ ஒரு லெவல்ல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சதும் நம்ம கேரக்டருக்கு புதுசா ஒரு ஆயுதமோ இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு உயிரோ கிடைக்கும் பாத்தீங்களா? அத வச்சு அடுத்த லெவல இன்னும் ஈஸியா நம்ம கடக்க முடியும். ஆமா, கரெக்டான உதாரணம்.
நிஜ வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு சின்ன வெற்றியும் நம்ம மூளைக்கு ஒரு புது பவரப்ப கொடுக்குது. மூளை புது நரம்பியல் பாதைகளை, அதாவது நியூட்ரல் பாத்வேஸ உருவாக்கிட்டு அடுத்த சேலஞ்சுக்கு தன்னை ரெடி பண்ணிக்குது. ஆமா, இது தனிமனித அளவுல நடக்கிற ஒரு பெரிய மாற்றம். சரி, இது ஒரு தனி மனுஷனோட மூளைக்குள்ள நடக்குது. ஆனா சமூகம் சார்ந்த மனுஷங்க கிட்ட இது எப்படி வேலை செய்யுது? தனிப்பட்ட ஒருத்தரோட மூளையில நடக்கிற இந்த ரசாயன மாற்றம் எப்படி அவரை சுத்தி இருக்கிறவங்கள பாதிக்குது? மனுஷங்க கிட்ட இந்த வின்னர் எஃபெக்டோட தாக்கம் இன்னும் பல மடங்கு அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம சமூக விலங்குகள். மத்தவங்க நம்மளை எப்படி பார்க்கறாங்கங்கிறத வச்சுதான் நாம நம்மளையே எடை போடுறோம். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க. எப்பவுமே அமைதியா இருக்கிற ஒரு மாணவர் ஒரு நாள் ஒரு கஷ்டமான கேள்விக்கு சரியான பதில சொல்றாரு. ஆசிரியர் அவரை முழு கிளாஸ் முன்னாடியும் பாராட்டுறாருன்னு வச்சுப்போம். சரி. அந்த மாணவரோட மூளை அந்த பாராட்ட ஒரு மிகப்பெரிய சமூக வெகுமதியா, அதாவது சோஷியல் ரிவார்டா பதிவு பண்ணுது. மூளையில டோபமைன் சுரக்குது. அடுத்த முறை ஆசிரியர் கேள்வி கேட்கும்போது அந்த மாணவருக்கு முன்னாடி இருந்த அந்த பயம் இருக்காது. ஹோ, மூளை அந்த ரிவார்டை திரும்ப வாங்கணும்னு நினைக்கும். கரெக்ட். இது அந்த மாணவரோட கோணத்துல நடக்கிறது. அப்போ சுத்தி இருக்கிற மத்த மாணவர்கள் இல்லனா சமூகம் இது எப்படி பாக்குது? சமூகம் அத ஒரு வெற்றியின் ஒளிவட்டமா பாக்குது. அதாவது ஆரா ஆஃப் வின்னிங்னு சொல்லுவோம். வின்னர் எஃபெக்ட் மூளைய மாத்தும்போது அது மனுஷங்களோட உடல் மொழியில, அதாவது பாடி லாங்குவேஜ்ல பெரிய மாற்றங்களை கொண்டு வருது. பாடி லாங்குவேஜ் எப்படி மாறும்? தோள்கள் நல்லா நிமிரும், பேசுறப்போ குரல்ல இருக்கிற நடுக்கம் குறையும், முக்கியமா ஐ கான்டாக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓஹோ. மனித மூளை பரிணாம வளர்ச்சியின்படி அதீத தன்னம்பிக்கை இருக்கிறவங்கள தலைவர்களா ஏத்துக்க பழகியிருக்கு. அதனால சமூகம் இயல்பாவே இவங்கள நம்பத் தொடங்குது. இவங்க கேட்காமலேயே உங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு நிமிஷம் காத்துருங்க. இந்த இடத்துல நான் கொஞ்சம் முரண்பட விரும்புறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? நீங்க சொல்றத பார்த்தா யாராவது ஒருத்தர் அதீத தன்னம்பிக்கையோட ஒரு பாடி லாங்குவேஜ் காட்டுனா சமூகம் அவரை உடனே நம்பிடும்னு தோணுது. கார்ப்பரேட் கம்பெனிகள்லயும் சரி, அரசியல்லையும் சரி, எந்த திறமையும் இல்லாம வெறும் வெற்று பேச்சையும் போலி தன்னம்பிக்கையும் மட்டுமே வச்சுக்கிட்டு நிறைய பேர் பெரிய வெற்றி அடையறத நாம பாக்குறோமே. ஆமா, அது நடக்குது. இங்கிலீஷ்ல ஃபேக் இட் டில் யூ மேக் இட்னு சொல்வாங்களே, அது இதுதானா? மூளை ரசாயன மாற்றம் எல்லாம் தேவையில்லை, வெறும் உடல் மொழிய மட்டும் போலியா நடிச்சா வெற்றியை ஈர்த்திட முடியுமா? இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான முரண்பாடு. சமூகம் சில நேரங்கள்ல போலியான தன்னம்பிக்கை இருக்கிறவங்கள தப்பா அங்கீகரிச்சிடுதுங்கிறது உண்மைதான். ஆனா உயிரியல் ரீதியா பாத்தீங்கன்னா போலியான நடிப்புக்கும் நாம இப்ப பேசுற வினர் எஃபெக்ட்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஒருத்தர்கிட்ட திறமை இல்லாதப்போ அவர் போலியா தன்னம்பிக்கையோட நடிக்கிறாருன்னா அவர் மூளைக்குள்ள ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் முரண்பாடு, அதாவது காக்னிட்டிவ் லோடு ஏற்படும். அதாவது எப்போ மாட்டிக்குவோங்கிற பயமா? எக்ஸாக்டா. நான் மாட்டிக்குவேணுங்கிற அந்த உள்ளுணர்வு மூளையில கார்டிசால்ங்கிற மன அழுத்த ஹார்மோனை அதிகமா சுரக்க வைக்கும். ஒரு உண்மையான நெருக்கடி வரும்போது இவங்களோட போலித்தரை விலகிடும், அவங்க உடைஞ்சு போயிடுவாங்க. அப்போ உள்ள பயத்தை வச்சுக்கிட்டு வெளிய தைரியமா நடிக்கிறது மூளைக்கு ஒரு விதமான பெரிய ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா உண்மையான வின்னர் எஃபெக்ட் அப்படி கிடையாது. அது சின்ன சின்ன உண்மையான வெற்றிகளால உருவாகிறது. ஓ, நிஜமான வெற்றியால வருதா? ஆமா, நீங்க ஒரு வேலைய நேர்மையா சிறப்பா செஞ்சு முடிக்கும்போது உங்க மூளையில சுரக்கிற டோபமினும் டெஸ்டோஸ்டிரோனும் உண்மையானவே. அது எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தராது. அது உங்களை இயல்பாவே தைரியமான ஆளா மாத்தும். சூப்பர். அப்போ போலியான நடிப்புங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரிக் மட்டும்தான். அது நீண்டகால வெற்றியை தராது. உண்மையான வின்னர் எஃபெக்ட் மட்டும்தான் மூளையோட கட்டமைப்பை நிரந்தரமா மாத்தும். கண்டிப்பா. மிக தெளிவான ஒரு விளக்கம். சரி, இப்போ ஒருத்தன் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுப்போம். அவனுக்கு இந்த ரசாயனங்கள் தொடர்ந்து சுரந்துகிட்டே இருந்தா அவன் யாராலையும் அசைக்க முடியாத மாபெரும் சக்தி கொண்டவனா மாறிடுவானா? தொடர்ந்து வெற்றி பெறறதுல எந்த ஆபத்துமே இல்லையா? தொடர்ச்சியான வெற்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற வரமா தோணுனாலும் அதுக்கு ஒரு இருண்ட பக்கமும் இருக்கு. அதாவது ஒரு டார்க் சைடு. ஓ, வெற்றிலையும் டார்க் சைடு இருக்கா? ஆமா, நம்ம மூளை எப்பவுமே ஒரு சமநிலையை விரும்பக்கூடியது. ஆனா தொடர்ந்து வெற்றி கிடைக்கும்போது டோபமின், டெஸ்டோஸ்டிரான் அளவெல்லாம் மூளையில நிரந்தரமா உயர்ந்த நிலையிலேயே தங்கிடுது. இது மூளைய ஒரு போதை நிலைக்கு கொண்டு போகுது. போதை நிலைனா அந்த ரசாயனங்கள் அதிகமா இருக்கிறதாலா? கரெக்ட். இந்த அதீத ரசாயன சேர்க்க ஒரு மனுஷனை அதீத தன்னம்பிக்கை கொண்டவனா, அதாவது ஹியூப்ரிஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாத்திடுது. அதீத தன்னம்பிக்கைனா அவங்க தங்களை மத்தவங்களை விட ரொம்ப சிறந்தவங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்களா? அதுவும் இல்ல, நரம்பியல் ரீதியாவே அவங்களோட கவனம் சுருங்கிடும். அவங்க மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. ஓ, நாங்க புடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி. ஆமா,
தாங்கள் எடுக்கிற முடிவுகள் மட்டுமே சரின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் பயாஸ் அவங்கள முழுசா ஆட்கொண்டுடும். எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு ரிஸ்க் பிளைண்ட்னஸ் வந்துரும். ரிஸ்க் பிளைண்ட்னஸ் அப்படின்னா ஆபத்தை கணிக்க முடியாத நிலைமையா? கரெக்ட். ஒரு செயல்ல இருக்கிற அபாயங்களை அவங்க மூளை கணக்கிட தவறிடும். வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா பல மாபெரும் பேரரசுகளும் கார்ப்பரேட் கம்பெனிகளும் வீழ்ந்ததுக்கு இதுதான் முக்கிய காரணம். தொடர் வெற்றிகள் தலைவர்களோட மூளைய மாத்தி அவங்கள குருட்டுத்தனமான முடிவுகளை எடுக்க வச்சிருக்கு. இத கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, ஹைவேல ஒரு நாளுமே ஆக்சிடென்ட் ஆகாத ஒரு டிரைவர் மாதிரி இருக்கு. தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மிதப்புல அவர் பிரேக்கே இல்லாம காரை அதிவேகமா ஓட்டுவாரு. ஆமா. ஆனா எதிர்பாராம ஒரு சின்ன வளைவு வரும்போது வண்டி நிலை தடுமாறி கவிழ்ந்துடும். அப்படியென்றால் இந்த இடத்துல தோல்விங்கிறது அந்த வண்டியோட வேகத்தை கட்டுப்படுத்தி நம்மை காப்பாத்துற ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி செயல்படுதுன்னு நாம எடுத்துக்கலாமா? நிச்சயமா. அது வெறும் ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் இல்ல, உங்க காரோட ஸ்டீரிங் வீலும் அதுதான். ஸ்டீரிங் வீலா? அது எப்படி? மூளை அறிவியல் தோல்வியே ஒரு பின்னடைவா பாக்குறதில்ல, அத ஒரு கணிப்பு பிழை, அதாவது ப்ரெடிக்ஷன் எரர் அப்படின்னு கூப்பிடுது. கணிப்பு பிழை, அதாவது நம்ம கணக்கு தப்பாயிடுச்சுன்னு சொல்றதா? ஆமா. நம்ம மூளை எப்பவுமே எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு யந்திரம் மாதிரி. நான் இந்த முடிவை எடுத்தா எனக்கு வெற்றி கிடைக்கும்னு மூளை ஒரு தப்பு கணக்கு போடுது. சரி. அந்த முடிவு தோல்வியில முடியும் போது மூளையில ஒரு கணிப்பு பிழை ஏற்படுது. இது மூளைக்கு ஒரு எச்சரிக்கை மணி. நீ நினைச்சபடி உலகம் செயல்படல, உன்னோட மென்டல் மாடலை மாத்தி எழுதுன்னு தோல்வி மூளைக்கு கட்டளை போடுது. ஆஹா, தோல்வியே ஒரு கணிப்பு பிழைன்னு அணுகிறது ரொம்பவே ஒரு சிறப்பான பார்வை. ஒரு காரியத்துல தோக்கும்போது நான் லாயக்கற்றவன்னு நம்மள நாமே தண்டிச்சுக்க கூடாது. ஆமா, அண்டிச்சுக்கவே கூடாது. அதுக்கு பதிலா என் மூளையோட அல்காரதம் ஒரு தப்பு கணக்கு போட்டுடுச்சு, அத அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். தோல்விய ஒரு தடையா பார்க்காம ஒரு டேட்டாவா பார்க்கறவங்க தான் நீண்ட கால வெற்றியை தக்க வைக்க முடியும், இல்லையா? கரெக்ட். இந்த திறனை தான் உளவியல்ல ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெற்றி உங்களை வேகமா ஓட வைக்குதுன்னா, தோல்விதான் நீங்க எந்த திசையில ஓடணுங்கிறத தீர்மானிக்குது. இந்த ரெண்டையும் சமநிலையில பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில நீடித்த வெற்றியை பெறாங்க. சரி, நாம இப்போ விவாதத்தோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த விவாதத்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை ஒரு மிக கடினமான போராட்டமான காலகட்டத்துல இருக்கலாம். தொடர் தோல்விகளால உங்க மூளை முடங்கிய நிலையில கூட இருக்கலாம். இந்த வெற்றியாளர் விளைவுங்கிற உயிரியல் உண்மைய நீங்க உங்களுக்கு சாதகமா எப்படி பயன்படுத்துறது? நாம திட்டமிட்டு இந்த ரசாயன மாற்றத்தை நம்ம மூளைக்குள்ள தூண்டிவிட முடியுமா? அதுக்கான 3 எளிய அன்றாட பழக்கங்கள் என்னென்ன? நிச்சயமா முடியும். நாம பரிணாம வளர்ச்சியோட கைகள்ல சிக்கி இருக்கிற வெறும் பொம்மைகள் கிடையாது. நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலமா மூளைய நம்மால மாத்தி அமைக்க முடியும். ஓ, நியூரோபிளாஸ்டிசிட்டி. அப்போ முதல் பழக்கம் என்ன? முதல் பழக்கம் என்னன்னா சின்ன சின்ன வெற்றிகளை வடிவமைக்கிறது. அதாவது என்ஜினியரிங் ஸ்மால் வின்ஸ். நாம எப்பவுமே பெரிய இலக்குகளை பார்த்து மலைச்சு போயிடுறோம். ஆமா, பெரிய கோல் வச்சா ஈஸியா டயர்ட் ஆயிடுவோம். பெரிய இலக்குகள் ஆரம்பத்துல ஒரு மோட்டிவேஷனை தரலாம். ஆனா தினமும் அந்த இலக்கை அடைய முடியாத போது மூளை சோர்ந்து போயிடுது. அதனால பெரிய இலக்குகளை மிக மிக சின்ன செயல்களா உடைக்கணும். அதாவது இப்போ நான் ஜிம்முக்கு போய் 30 கிலோ எடைய குறைக்கணும்னு நினைக்கிறத விட இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நடப்பேன் அப்படின்னு இலக்கு வைக்கிற மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்டா. அந்த 10 நிமிஷம் நடந்து முடிச்சதும் உங்க மூளை ஒரு வேலையை முடிச்சிட்டோங்கிற திருப்தியில சின்ன அளவுல டோபமைனை சுரக்கும். ஓ, அந்த டோபமைன் தான் அடுத்த நாளைக்கான எனர்ஜியா? ஆமா. நாளைக்கு 15 நிமிஷம் நடக்க அந்த டோபமைன் உங்களுக்கு உந்துதலை கொடுக்கும். இதத்தான் பயாலஜிக்கல் மொமெண்டம்னு சொல்றோம். காலையில எழுந்ததும் உங்க படுக்கையை சரியா மடிச்சு வைக்கிறது கூட உங்க மூளைக்கு ஒரு சின்ன வெற்றி தான். வெற்றியை சின்ன சின்னதா தினமும் திட்டமிட்டு டிசைன் பண்ணணும். சூப்பர். சரி, இப்படி சின்ன சின்னதா வெற்றிகளை பெறும்போது மூளையில டோபமைன் சுரக்குது. ஆனா இந்த மோட்டிவேஷன் நாளடைவுல குறைஞ்சிடக்கூடாதே. ஒரு வேலையை தொடர்ந்து பல மாசங்கள் பல வருஷங்கள் செய்யணும்னா இந்த முதல் பழக்கம் மட்டும் பத்தாதே. ஆமா, பத்தாது. ஒரு கட்டத்துல நம்மள நாமே பாக்குற விதமே மாறணும், இல்லையா? மிக சரியான கேள்வி. அந்த இடத்துல தான் 2வது பழக்கம் வருது. அது என்னன்னா அடையாளத்தை அடிப்படையாக கொண்ட பழக்கங்கள், அதாவது ஐடென்டிட்டி பேஸ்டு ஹேபிட்ஸ். ஐடென்டிட்டி பேஸ்ட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? பொதுவா நான் வெற்றி பெறணும் அல்லது நான் ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு செயல்களை பத்தியோ இல்ல ரிசல்ட்டை பத்தியோ தான் சிந்திப்போம். ஆனா இனிமே உங்க அடையாளத்தையே மாத்த தொடங்குங்க. அடையாளத்தையா? எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். நான் தினமும் எழுதுபவன்,
நான் ஆரோக்கியத்தை நேசிப்பவன் அப்படின்னு உங்களை நீங்களே நம்பத் தொடங்குங்க. இது சும்மா கண்ணாடி முன்னாடி நின்னு அஃபர்மேஷன் சொல்றது மாதிரியா இல்ல அதுக்கும் மேலானதா? இது வெறும் வார்த்தைகள் கிடையாது. நீங்க ஒரு அடையாளத்தை உங்க மூளையில ஆழமா பதிவு செய்யும்போது உங்க செயல்கள் அந்த அடையாளத்துக்கு முரண்படாம இருக்க மூளை முயற்சி செய்யும். ஓ, மூளை தன்னைத்தானே செக் பண்ணிக்குமா? ஆமா, நீங்க நான் ஒரு ஒழுக்கமான நபர் அப்படிங்கிற அடையாளத்தை உருவாக்கிட்டா காலையில அலாரம் அடிக்கும்போது திருப்பி தூங்குறது அந்த அடையாளத்துக்கு முரண்பட்ட செயலா மூளைக்கு தெரியும். இது மூளையில ஒரு காக்னிட்டிவ் டிஸ்சோனன்ஸை உருவாக்கும். அதை தவிர்க்க மூளை உங்களை எழ வைக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ நம்ம என்ன சாதிக்க போறோங்கிறத விட நம்ம யாரா மாற போறோங்கிறதுல கவனம் செலுத்துறது மூளையோட கட்டமைப்பையே ஆழமா மாத்திடுது. இது ஒரு பெரிய உளவியல் மாற்றம். கண்டிப்பா. இலக்குகளை துரத்துறதை விட நம்மோட சுய அடையாளத்தை மறுவடிவமைப்பு செய்யறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஆனா மனுஷங்கன்னா சில நேரத்துல சறுக்கல்கள் இருக்கத்தானே செய்யும். ஆமா, எல்லாருக்கும் சறுக்கல்கள் வரும். நாம ஒரு புது அடையாளத்தை உருவாக்கி சின்ன வெற்றிகளை நோக்கி பயணிக்கும்போது எதிர்பாராம ஒரு பெரிய தோல்வி வந்தா திரும்பவும் அந்த பழைய லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்க்கு மூளை போயிடக்கூடாதே. அதை கையாள தேவையானதுதான் அந்த 3வது பழக்கமா? எக்ஸாக்டா, 3வது பழக்கம்தான் தோல்வியை மாத்தி அமைக்கும் சடங்குகள் மற்றும் மனக்காட்சி. அதாவது ஃபெயிலியர் ரீஃப்ரேமிங் ரிச்சுவல்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன். தோல்வியை எப்படி நம்ம மாத்தி அமைக்கிறது? தோல்வியை பர்சனலா எடுத்துக்காம ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அதை அனலைஸ் பண்ணணும். தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எனக்கு எதில் சறுக்கல் வந்துச்சு, ஏன் கணிப்பு எங்க தப்பாச்சு, இதிலிருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு உணர்ச்சிகளை கலக்காம லாஜிக்கலா சிந்திக்கணும். உணர்ச்சிகளை தள்ளி வச்சுட்டு லாஜிக்கலா யோசிக்கணுமா? ஆமா, அப்படி செய்யறது தோல்வி குறித்த பயத்தையே மூளையிலிருந்து நீக்கிடும். சூப்பர். இதோட நீங்க மனக்காட்சி, அதாவது விஷுவலைசேஷன் பத்தியும் குறிப்பிட்டீங்களே. மனசுக்குள்ள கற்பனை செஞ்சு பாக்குறதால நிஜமாவே மூளையில மாற்றம் வருமா என்ன? உறுதியை ஏற்படும். நரம்பியல் ஆய்வுகளின்படி நீங்க ஒரு செயலை நிஜத்துல செய்யும்போது மூளையில எந்த நரம்பியல் பாதைகள் தூண்டப்படுதோ அதே செயலை நீங்க வெற்றிகரமா செய்யறதா மனசுக்குள்ள கற்பனை செய்யும் போதும் அதே பாதைகள் தான் தூண்டப்படுது. நிஜமா செய்யறதுக்கும் கற்பனைக்கும் மூளைக்கு வித்தியாசம் தெரியாதா? ஆமா, மூளைக்கு தீவிரமான கற்பனைக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசம் துல்லியமா தெரியாது. நாளைக்கு நீங்க ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு போறீங்கன்னா முன்கூட்டியே நீங்க அங்க சிறப்பா பேசுறதாவும் அவங்க உங்களை பாராட்டுறதாவும் கற்பனை செஞ்சு பாருங்க. ஓ, இது நம்மள ஒரு வின்னர் எஃபெக்ட் மனநிலைக்கு முன்னாடியே தயார்படுத்திடுது இல்லையா? நிச்சயமா. இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ வெற்றிங்கிறது எங்கோ வெளியில இருக்கிற ஒரு மாயாஜால பொருள் கிடையாது. அது நம்ம மூளைக்குள்ள நாமே உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பினேஷன். 100க்கு 100 உண்மை. நேயர்களே, உங்க அன்றாட இலக்குகளை சின்ன சின்ன செயல்களா உடைங்க. உங்களுக்கான புது அடையாளத்தை உருவாக்குங்க. தோல்விய ஒரு கணிப்பு பிழையா பார்த்து திருத்திக்கோங்க. வெற்றிய முன்கூட்டியே கற்பனை செய்யுங்க. இப்படி செய்யும்போது நீங்களே அறியாம தனிப்பட்ட வளர்ச்சியின் மூலமா ஒரு நேர்மறையான வாழ்க்கை முறைய, அதாவது பாசிட்டிவ் லைஃப் ட்ரெஜெக்டரிய உங்களால உருவாக்க முடியும். கரெக்ட். வெற்றிங்கிறது ஒரு தொடர் செயல்முறை. அதை உங்க மூளைக்கு சின்ன சின்ன தினசரி பழக்கங்கள் மூலமா கத்துக் கொடுங்க. உங்க மூளை அந்த பாதையை பழகிக்குச்சுன்னா அப்புறம் அந்த மூளையே உங்களை வெற்றியை நோக்கி தானாகவே இழுத்து செல்லும். இந்த உரையாடல் நம்ம மூளைய பத்தி நாம இதுவரைக்கும் வச்சிருந்த பல பழைய எண்ணங்களை உடைச்சி எறிஞ்சிருக்கு. நிறைவா நேர்களை நோக்கி நான் ஒரு ஆழமான சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். வெற்றிங்கிறது மூளைக்கு தேவையான ஒரு ரசாயன தூண்டுதல். அது ஒரு அவசியமான உயிரியல் தேவைன்னு நாம இன்னைக்கு பார்த்தோம். ஒரு சின்ன வெற்றி கிடைக்கலைன்னா மூளை முடங்கி போயிடணும் பார்த்தோம். ஆமா. அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம உருவாக்குற கல்வி முறையும் கார்ப்பரேட் வேலை வாய்ப்பு சூழல்களும் எப்படி இருக்கு? அவைகள்லாம் ஒரு சிலருக்கு மட்டுமே வெற்றியை வழங்கிட்டு மத்தவங்கள தோல்வியாளர்கள்னு முத்திர குத்துதா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. நாம அறியாமலேயே பலரோட மூளைக்குள்ள அந்த கத்துக்கட்ட கையறுங்களைய ரசாயன ரீதியா திணிச்சுக்கிட்டு இருக்கோமா? வெற்றிக்கான வாய்ப்புகளை எல்லாருக்கும் உருவாக்குற மாதிரி நம்ம சமூக கட்டமைப்பை நம்ம மாத்தி அமைக்க வேண்டிய தருணம் இதுவல்லவா? இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தா அடுத்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை தடுக்கிற இன்னொரு மறைந்த உண்மையை பார்க்க போகிறோம். அதை தவற விடாதீர்கள். சிந்தனை செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன்.